கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வாக்கு கொடுத்து நம்மை திருப்தி அடை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மாதமும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில எந்த விஷயத்துல உங்களுக்கு திருப்தி இல்லாத நீங்கள் கடந்து வந்தீர்களோ, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இந்த மாதம் தியானித்து விசுவாசித்து செபியுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை எல்லாவற்றிலும் திருப்தி அடைய செய்வார் என்று நாம் நம்புவோம். ஹல்லேலூயா. எடுத்து தொடர்ந்து நம்ம வேத வசனங்களை வாசித்து அதை தியானிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சாப்பிட்டு சம்பூர்ணமா என்று பார்க்கும்போது ஒரு முழுமையான ஒரு திருப்தியான என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? சம்பூர்ணமாய் ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் என்று பார்க்கலாம். அதாவது சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள் என்று சொல்லும் போது ஆகாரம், அது சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக ஆகாரத்தை கொடுத்து தேவன் நம்மை போஷித்து நம்மை திருப்தி அடைய செய்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே எந்த விஷயத்துல கர்த்தர் உங்களை போஷித்து திருப்தி அடைய வேண்டுமோ அந்த காரியங்களை குறித்து தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். ஆகவே தொடர்ந்து இதை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலாவதாக திருப்தி என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று நாம் பார்க்கிறோம். திருப்தி என்று சொல்லும் போது ஒரு முழுமையான என்று நாம் சொல்லலாம் இல்லையா? அந்த 100% என்று நம்ம லைஃப்ல சொல்ல முடியும். ஒரு விஷயத்துல முழுமையான 100% ஒரு திருப்தி, நமக்கு அந்த காரியங்கள் முழுமை அடையும் போது நான் திருப்தி அடைகிறேன், நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றத குறித்து நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த திருப்தி வருவதற்கு, முழுமை அடைவதற்கு ஒரு 2-3 காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறவரா இருக்கிறார். முதலாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 1வது வசனத்துல நாம் பார்க்கிறது போல சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்று நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மளை ஆகாரத்தினால் போஷிக்கிறவரா இருக்கிறார். 2வது, ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து நன்றாக சாப்பிட்டு அவர்கள் திருமணமாகி குழந்தைகளுக்காய் காத்திருப்பார்கள். அடுத்து நீடித்த நாட்களாய் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளாய் போவது ஒரு மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை. சோ இந்த வாழ்க்கையில முதலாவது மனிதன் சாப்பிட்டு திருப்தி அடையும் போது 2வது திருமணமாகி அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் திருப்தி அடைய செய்கிறவரா இருக்கிறார். 3வதாக அவன் வாழ்நாள் நீடித்து இருக்கும்படி அவனை திருப்தி அடை